முதலமைச்சர் ஆயிடுவாரா? இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு அக்செப்டன்ஸ் 100 அக்செப்டன்ஸா ஆகும். அந்த 100 விஷயம் 1000-ஆ மாறும், 1000 லட்சமா மாறும், லட்சம் கோடியா மாறும், இந்த கோடிகள் அனைத்துமே ஓட்டாக மாறும். இவருக்கு சனிதான் பலமா இருக்காரு. குருவை ஆக்டிவேட் பண்ணணும், செவ்வாயும் ஆக்டிவேட் பண்ணணும். அது விதிப்படியே அதுபடியே நடக்குது அப்படிங்கிறத நான் இங்க பதிவு பண்றேன். அதனாலதான் எந்த அரசியல்வாதிக்குமே கிடைக்காத ஒரு பேர் கிடைக்குது, அண்ணன் விஜய் அண்ணன் அப்படிங்கிற பேர் அதனாலதான் கிடைக்குது. வணக்கம், நான் உங்க சித்தர்வழி ஜோதிடர் டாக்டர் ஜெகதீஷ், PhD அஸ்ட்ரோ, சித்தர்வழியோட நிறுவனர். வழக்கமாக நம்ம அரசியல் சார்ந்த பிரபலங்களுக்கு அல்லது அரசியல்வாதிகளுக்கு நம்ம ஜாதகம் பார்க்கறது இல்லை. காரணம், எல்லாருமே பார்த்துட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் நம்ம அது பண்ணுறது இல்லை. இன்னைக்கு நம்மளுடைய ஒரு வாடிக்கையாளர், நம்மளுடைய தம்பி, அவர் கேட்டிருக்காரு, எங்கள் தலைவர் விஜயை பற்றி நீங்கள் ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க, அவரை பற்றி நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு சொல்கிறதுக்கு பயமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அந்த பயம்லாம் எங்களுக்கு இல்லை. சித்தர்கள் யாருக்கும் கடவுளுக்கே பயப்படாதவங்க. ஸோ இவங்கெல்லாம் அப்படிலாம் இல்லை. ஸோ அவரை பற்றின விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து இப்போ அவரோட டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22/6/1924. நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி அவருடைய ஜாதக அமைப்பை நம்ம எழுதியிருக்கோம். இன்னைக்கு இப்போ அவரோட ஜாதகத்தில் இப்போ சுக்கிர திசை குரு புத்தி நடந்துட்டு இருக்கு. சுக்கிர திசை குரு புத்தி அப்படிங்கும்போது சுக்கிரன் அள்ளி அள்ளி கொடுப்பார், குரு கிள்ளி கிள்ளி கொடுப்பார். இப்போ அதுக்கான சூழல் அவருக்கு இருக்கு. ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா, அவரோட புகழுடைய உச்சம் அவருக்கு ஜாதக அடிப்படையில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இருக்காரு, அதை தாண்டி சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்காங்க, சூரியன் புதன் சேர்க்கை இருக்காங்க. ஸோ இந்த கிரக சேர்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பலன்கள் அவருக்கு கொடுத்துருக்காங்க. இது வரைக்குமே அவர் சினிமாவின் உச்சத்தில் போய் நின்று இருக்காரு. அந்த உச்சத்தில் நிற்கிறதுக்கான காலகட்டங்கள் எல்லாமே அவருடைய கிரக அமைப்புகள் அடிப்படையில் தான் நடந்திருக்கு. இது இப்போ இப்படி இருக்கிற சூழல்ல இவர் ஏன் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான பிரச்சனையில போய் சிக்கிறாரு? அதற்கு என்ன காரணம்? இது இப்போ மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலா பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்காக, ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு வெளியில வந்தா தான் பொது வாழ்க்கைக்கு தயாராக முடியும். அதற்கான முதல் படி தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற இந்த விஷயங்கள். அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஜாதக அமைப்புல சுக்கிரன் கூட கேது சேர்ந்திருக்காரு. சுக்கிரன் கேது சேரும்போது என்னன்னா, மனைவியை பிரிச்சு வைக்கணும். இது ஜாதகத்தோட அமைப்பு. ஆல்ரெடி நம்ம சங்கீதா மேடம் சொல்லியிருக்காங்க, நாங்கள் 2020-21 பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு. ஸோ 2013 அவருக்கு சுக்கிர திசை தொடங்கிடுச்சு. சரி, அப்போ சுக்கிர திசை தொடங்கினதுமே அதுக்கான வேலை செஞ்சிருக்கணும் இல்லையா? அதற்கான வேலை, அதற்கான காலகட்டங்கள் வரும்போது தான் செய்யுது. எப்படி செய்யுது? இப்போ இந்த குரு புத்தி வரும்போது, குரு புத்தி வர்றதுக்கு முன்னாடியே அவங்களான பிரச்சனைகள் எல்லாம் தொடங்கி அதெல்லாம் சந்திச்சு அது ஒரு முடிவுக்கு வரணும். அதே நேரத்தில் இப்போ இருக்கிற கிரக சூழல்கள் அவருக்கு அது கொண்டு வரணும். இந்த 2 விஷயம் தான் இன்னைக்கு இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக வந்திருக்கு. தொடங்கியிருக்கு, முற்றுப்புள்ளியாக வரல, தொடங்கியிருக்கு. எப்படி இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அவரோட ஜாதக அடிப்படையில் சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுடைய ஸ்டாரில் நிற்கிறாரு, கேது பார்த்தீங்கன்னா செவ்வாயோட ஸ்டாரில் இருக்காரு. இது செவ்வாய் நீசமாக இருக்காரு. செவ்வாய் நீசமாக இருக்கிறதுனால தான் அவருக்கு சகோதரிகள் யாரும் இல்லை, சகோதரனோ சகோதரிகளோ இல்லை. ஆனால் அதே செவ்வாய் சனி சந்திரன் கூட சேர்ந்து, சந்திரன் ஆட்சியாக இருக்கிற வீட்டில் இருக்கிறதுனால உடன் பிறந்த சகோதரர்கள் இல்லையே தவிர உடன் பிறக்காத சகோதரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த சகோதரர்கள்னா எல்லாருமே தான், அண்ணன் தங்கச்சி எல்லாருமே தான். அதனால தான் எந்த அரசியல்வாதிக்குமே கிடைக்காத ஒரு பேர் கிடைக்குது, அண்ணன் விஜய் அண்ணன் அப்படிங்கிற பேர் அதனால தான் கிடைக்குது. இந்த அமைப்பு எப்படி உண்மையா இதுவரைக்கும் நடந்திருக்கிறோ அது மாதிரி தான் அடுத்தடுத்து அவருக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம இப்போ பகிர்ந்துட்டு போறோம் சித்தர்களோட ஆசையுடன். எப்படி நம்ம இந்த கான்ட்ரவர்சி, இந்த சங்கீதா விஜய் திருமணம் அல்லது சங்கீதா விஜய் பிரிவு முழுமையா என்ன நிலைமைக்கு வரும்? இது நிறைய பேர், நிறைய ஜோதிடர்கள் நிறைய கணிச்சிருக்காங்க. திருக்கணிதப்படி பார்த்துருக்காங்க, வாக்கியப்படி பார்த்துருக்காங்க, பிரசன்னம் போட்டு பார்க்குறாங்க. வாட்டவர் எல்லாரும் என்னென்னமோ அவங்களுக்கு கற்ற கலைகளில் அவங்க பண்ணுறாங்க. அதான் அடிப்படையில் இப்போ நானும் என்னோட குருநாதரோட ஆசையோட இன்னைக்கு இதை கையில் எடுத்து இப்போ நம்ம பேசிட்டு இருக்கேன்.
சித்தர்களோட வழிகாட்டல இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ என்னென்ன கிரக அமைப்புகள் இருந்துச்சு, இப்போ என்னங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த கான்ட்ரவர்சி ஏன் இப்போ உருவாச்சு அப்படின்னா, இப்போ கோச்சாரம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற கிரகங்கள், இன்னைக்கு பிளானட் என்ன பொசிஷன்ல இருக்காங்களோ அந்த பொசிஷன் அடிப்படையில தான் கோச்சாரம் சொல்றோம். அப்ப இன்னைக்கு இருக்கிற அடிப்படையில இப்போ நான் இந்த ஜாதகம் எழுதுற நேர அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா, சந்திரன் துலா ராசியில் இருக்காரு, கேது சிம்ம ராசியில் இருக்காரு. கேது சிம்ம ராசியில் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, சூரியன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதான் இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாம தள்ளி போகிறதுக்கு காரணம் அதுதான். ரெண்டாவது, சூரியன் புதன் செவ்வாய் ராகு சேர்க்கையா இருக்காங்க. இந்த சூரியன் என்ன பண்ணணும்னா அரசாங்கம், அதாவது இப்போ விஜய் அவர்களுடைய கட்சிக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய டஃப் ஃபைட்டர் அப்படின்னா டிஎம்கே தான். அதுதான் அரசாங்கம் சார்ந்த விஷயம். அரசாங்கம் தான் அவருக்கு டஃப் ஃபைட் கொடுத்துட்டு இருக்கு. இந்த டஃப் ஃபைட்டும் இந்த கான்ட்ரவர்சி எப்போ முடிவுக்கு வரும், எப்போ இதுல இருந்து வெளியே வருவார் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 19/4, அதாவது 19/4/2026 அப்புறம் இது எல்லாமே முடிவுக்கு வந்துடும். எல்லாமே என்னென்ன இப்ப நடந்துட்டு இருக்கிற கான்ட்ரவர்சி ஆகட்டும், அல்லது இவருடைய கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஆகட்டும், அல்லது இவருக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடிகள் ஆகட்டும், இவரை சார்ந்து இவருடைய மக்களுக்கு, இவருடைய தொண்டர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுமே முடிவுக்கு வர காலம் 19/4/2026. இப்போ இந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி இவரோட பிரச்சனை முடிவுக்கு வந்துடும். சரி, அப்போ அது வரைக்கும் என்ன டைம் இருக்கு? இப்போ ஏப்ரல் மாதத்துக்கு இன்னும் டைம் இருக்கு, நீ 30-40 நாளுக்கு மேலே டைம் இருக்கு. அப்போ இந்த பர்டிகுலர் டயத்தில் இவருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, 16/3/2026, அதாவது மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் தொடங்கிடுச்சுன்னா இவருடைய வாழ்க்கையில் எல்லாமே முன்னேற்றம் தான். அதற்கான முழுமையான காலம் என்ன? ஏன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நீங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தெரியும், சூரியன் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருக்காரு. அடுத்து கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு வருவார் பங்குனி மாதம். பங்குனி மாதம் முடிஞ்சு சித்திரை மாதம் மேச ராசிக்கு வருவார். சித்திரை மாதம் முடிஞ்சு வைகாசி மாதம் ரிஷப ராசிக்கு வருவார். இது மூணுமே சூரியனுக்கு நட்பான வீடுகள். இப்போ இருக்கிறது சனி வீட்டில் இருக்காரு. ஆல்ரெடி சூரியனும் சனியும் பகை, அவங்களோட ரொம்ப சேர்ந்தா ஒன்றும் நடக்காது, பிரச்சனைகள் இதெல்லாம் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு இந்த கான்ட்ரவர்சி, இந்த பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கு அடிப்படையான முதல் காரணம் அவருடைய ஜாதகம். ரெண்டாவது இந்த கிரக சூழல், இப்ப இருக்கிற கிரக சூழல். இது எப்ப மாறுது? இந்த மாசி மாசம் முடிஞ்சிருச்சுன்னா அது மாறிடும். அது மாறுச்சுன்னா என்ன நடக்கும்? சங்கீதா விஜய் கான்ட்ரவர்சி முடிவுக்கு வரும். எப்படி முடிவுக்கு வரும்? அது எப்படி நீங்க சொல்ல முடியும் அப்படின்னா, இன்னைக்கு கிரக அமைப்பு படி, இப்ப நான் பார்த்துட்டு இருக்கிற நேர கிரக அமைப்பு படி சுக்கிரன் சனி சேர்ந்து இருக்காங்க மீன ராசியில. அதே மாதிரி மாசி மாசம் முடிஞ்சிருச்சுன்னா சூரியன் இவங்க கூட சேர்க்கைக்கு வந்துடுவார். சூரியன் சேர்க்கைக்கு வரும்போது சனி சுக்கிரன் சூரியன். ஏன் நான் இந்த சூரியன் சனியை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, உங்க விஜய், உங்களுடைய தளபதி, அவர் சனியுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, சனிக்கிழமை பிறந்திருக்காரு. ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, ஆனி மாசம் 8ஆம் தேதி பிறந்திருக்காரு, அதுவும் சனி. 4, இவருடைய ஜாதகத்துல இன்னைக்கு இப்ப பாத்தீங்கன்னா இங்க நான் எழுதியிருக்கேன். இதுல இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. இந்த ராகு கேதுக்குள்ள எல்லா கிரக அமைப்புகளுமே ஒன்று சேர்ந்து நல்லா பார்த்தீங்கன்னா கவனிச்சிங்கன்னா தெரியும். ராகு கேதுக்குள்ள ஒரே ஒரு பிளானட் குரு மட்டும் வெளியே இருப்பாரு, பாக்கி எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். இது எதுக்கு இப்ப நான் உங்கள்கிட்ட காட்டுறேன்னா, இது விபரீத ராஜயோகம். அது விபரீத ராஜயோகம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, திடீர்னு எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை. இவருக்கு விபரீத ராஜயோகம் எப்படி நடக்கும் அப்படின்னா, கான்ட்ரவர்சி ஆகி பிரச்சனைகள் ஆகி இந்த பிரச்சனைகள் எல்லாம் காம் டவுன் ஆகி, உதாரணத்துக்கு கரூர் பிரச்சனை எடுத்துக்கலாம். அந்த கரூர் பிரச்சனையில யாரோ ஏதோ சரி செஞ்சு என்னமோ நடந்துச்சு, அதுக்கு இவரோட பேரும் இவங்களோட கட்சி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. ஆனா கடைசியில அரசாங்கம் தலையிட்டு அந்த ஒரு முடிவுக்கு வந்துச்சு. அது மாதிரி இப்ப இவருடைய குடும்ப பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் இந்த 16/3 அப்புறம். ரெண்டாவது, இவர் திரும்ப குடும்ப வாழ்க்கையில போய் சேருவாரா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். குடும்ப வாழ்க்கை இவருக்கு இனி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இவர் இனி அடுத்து பொது வாழ்க்கையில தான் இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு அண்ட் அதிகப்படியான சூழல்
அதை தாண்டி இவர் வந்து ராகுவோட ஸ்டார்ல அதிகமான ஸ்டார் ராகு ஸ்டார் வாங்கியிருக்காங்க இவரோட ஜாதகத்துல. அப்படின்னா என்ன அப்படின்னா பிரம்மாண்டம், இவரோட படம் எல்லாமே பிரம்மாண்டம் தான். இவர் ஒரு மாநாடு நடத்தினார்னா அதுலேயுமே பிரம்மாண்டம் தான். யாருக்குமே நடக்காத கூட்டம், யாருக்குமே கிடைக்காத விஷயங்கள் தான் இவர் கிடைச்சிட்டு இருக்கு. இது எல்லாமே எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா இவருடைய ஜாதக அடிப்படையில் ராகு கேதுக்கு நடுவில் தான் பாக்கி எல்லா பிளானட்டுமே இருக்காங்க. இவருக்கு இப்போ சுக்கிரதசை நடக்குது, அந்த சுக்கிரனை ராகு பார்க்குறாரு. இப்போ கடகராசி பூசம் நட்சத்திரம். பூசம் வந்து சனியுடைய நட்சத்திரம். சனி மக்கள் தொடர்புடைய ஆளு. அப்போ மக்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு பொசிஷன் அண்ட் பவர் இயற்கையாகவே அவருக்கு இருக்கு. அதனால தான் அவர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் ஜோதிட ரீதியாக அவருக்கு கிரக அமைப்புகளை வச்சு நம்ம சொல்கிறோம். ஸோ இவர் எப்படி இந்த கான்ட்ரவர்சியெல்லாம் சரி பண்ணுவார், எப்படி இது நடக்கும் அப்படின்னா, இப்போ எப்படி அவர் வந்து காம் டவுனாக இருக்காரோ அதே மாதிரி 16/3 வரைக்கும் காம் டவுனாக தான் இருப்பார். எந்த விதமான ஒரு கமிட்மெண்ட்டுக்குமே அவர் சொல்ல மாட்டார், எந்த விதமான கமிட்மெண்ட்டுக்கும் நிற்க மாட்டார். இனி இப்போ மார்ச் 8ஆம் தேதி பெண்களுக்கான வாக்குறுதி கொடுக்க போறாரு. அதுல நீங்க கவனிச்சு பாருங்க, பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு, அதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கறத நீங்க பார்க்க போறீங்க. இது வந்து ஏன் நான் சொல்றேன்னா, இந்த வீடியோ இப்போ எடுக்கிறது மார்ச் 8க்கு முன்னாடி எடுக்கிறோம். இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது மார்ச் 8 தாண்டி இருக்கலாம், ஒருவேளை இல்ல மார்ச் 8க்கு முன்னாடி கூட பார்க்கலாம். ஆனா கண்டிப்பா அவர் பெண்களுக்கு தனித்துவமான வாக்குறுதிகளை கொடுப்பார் அப்படிங்கிறது ஜாதக ரீதியா சித்தர்களால நான் சொல்றேன். இதுல எந்த விதமான குழப்பமும் இல்லை, மாற்றமும் இல்லை. ஸோ ரெண்டாவது, ஏன் இவரோட கட்சி கொடியில யானையை வந்து வச்சார்? இது யாராவது யோசிச்சிருக்கலாம், ஏன் வச்சிருக்காரு, யானையை ஏன் கொண்டு வந்து வச்சாரு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஏன்னா இவருடைய ஜாதகத்துல குரு மட்டும்தான் தனியா இருக்காரு. அப்ப அந்த தனித்த குருவை நீங்க பலப்படுத்தணும், அவருனால நமக்கு கிடைக்கணும், நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் அவரு அந்த யானை, குருவுடைய வாகனம் அப்படிங்கிறது யானை, அந்த யானையை தான் அதில் கொண்டு வச்சிருக்காரு. ரெண்டாவது, அவருடைய கட்சி கொடி மஞ்சள் கலரு சிவப்பு கலர்ல இருக்கு. மஞ்சள் கலர் அப்படின்னா குரு, சிவப்பு கலர் அப்படிங்கிறது செவ்வாய், சூரியன், இதெல்லாம் தான் சிவப்பு. அப்ப எப்படி இவர் யோசனை பண்ணியிருக்காரு ஜோதிட ரீதியா, இவருடைய ஜாதக ரீதியா இந்த குருவை முன்னிலைப்படுத்தணும், குருவுக்கான அங்கீகாரம் கொடுக்கணும். அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு சொல்றவங்க, நமக்கு வழிகாட்டுறவங்க, அல்லது நமக்கு அறிவுரை சொல்லக்கூடியவங்க, நாம யாருக்காவது அறிவுரை கேட்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம். அவருடைய உங்களுக்கு ஒரு புரிய மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அவருடைய நம்பிக்கை அட்லிங்கிற ஒரு சின்ன ஒரு ஆளை 3 படம் தொடர்ந்து வெற்றி படமா கொடுக்குற அளவுக்கு இருந்திருக்கு. இது ஒரு உதாரணம். ரெண்டாவது, திருப்பாச்சி படம் எவ்வளவு பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியும். அந்த திருப்பாச்சி படத்தை பேரரசுங்கிற ஒரு ஆளை நம்பி கொடுத்தாரு. ஏன்னா அவரு அந்த குருவை நம்புறாரு, குருவுக்கான வழிகாட்டுதலை நம்புறாரு. அதன் அடிப்படையில் தான் அவர் அரசியலுக்குள்ளேயே வந்திருக்காரு. ரெண்டாவது, சனியும் ஆதிக்கம் இவருக்கு. எப்படி சனி ஆதிக்கம் அப்படின்னா, இவருடைய ஜாதக அடிப்படையில சனி பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வீட்டில் இருக்கிறார். 10ஆம் வீட்டில் சனி இருக்கிறவங்க கண்டிப்பா பொது வாழ்க்கையில் இருப்பாங்க, மக்கள் தொடர்பில் இருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே தெரிந்த ஒரு உண்மைதான். ஆனால் கூட சூரியன் புதன் சேர்ந்து இருக்கிறாங்க. இந்த சூரியன் புதன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இது எல்லாத்தையுமே அவங்க கொடுப்பாங்க. அதெல்லாம் இப்ப நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. சரி, இதெல்லாமே எப்படி ஒரு முடிவுக்கு வரும், ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். இந்த கன்க்ளூஷன் எப்படி வரும்? இப்போ நான் இவருக்கான விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவர் பொது வாழ்க்கையில தான் வெற்றி பெறுவார், குடும்ப வாழ்க்கையில வெற்றி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பசங்கள்லாம் நல்லா இருப்பாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா இவருடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை அப்படின்னா அது வந்து எப்பவுமே கேள்விக்குறி தான். இது 2020 இல்ல 2019 தொடங்கிடுச்சு. அந்த விஷயங்கள் வந்து திரும்ப போக போக இன்னைக்கு இது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. காரணம், இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், சூழல்கள். இந்த சூழல் தான் அவர் இந்த லெவல்ல கொண்டு வந்து வச்சிருக்கு. ரெண்டாவது, இவரோட இந்த கான்ட்ரவர்சி எப்படி முடியும்? பெண்ணால் தொடங்கின பிரச்சனை பெண்ணாலேயே முடியும் அப்படின்னா, பொண்டாட்டியோட பிரச்சனை ஆயிடுச்சு, இப்ப நிறைய திருஷ்யாவை வச்சுட்டு கான்ட்ரவர்சி பேசுறாங்க, அவங்கள முன்னிலைப்படுத்த போறாங்க, அரசியல்ல கொடுக்க போறாங்க, அரசியல்ல அவங்களுக்கு ஒரு பதவி பொறுப்பு கொடுக்க போறாங்க,
த்ரிஷாக்காக தான் குடும்பத்தையே விட்டுட்டாரு அப்படின்னா நீங்க அவ்வளவு யோசிச்சு பாருங்களேன். த்ரிஷா அவங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க கல்யாணம் பண்ணாம இருக்காங்க. அவங்களோட லைஃப் ஹிஸ்டரியில் எடுத்தீங்கன்னா எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ சங்கடங்கள் எல்லாம் கடந்துதான் இங்க வந்து நிக்கிறாங்க. ஒருவேளை அப்படி இருந்தாலுமே அதை நம்ம ஏத்துக்கணும், அதை ஆச்சரியப்படுத்துறதுக்கு இல்லை. ஏன்னா இது திரு விஜய் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அவர் அரசியல் வாழ்க்கையில வரும்போது எந்த அரசியல்வாதிகள் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததில்லை, நெருக்கடிகள் வந்ததில்லை. இது எல்லாமே வந்து அவருடைய ஜாதக அடிப்படையில இருந்துதான் பிரிஞ்சு வருது. அந்த ஜாதக அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் யாருக்காக இருந்தாலும் கண்டிப்பா இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரதான் செய்யும். ஈவன் இப்ப சிவபெருமானுக்கே வரலையா, பெருமாளுக்கு வரலையா, எத்தனையோ கடவுள்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கு. ஜாதகத்துடைய அடிப்படையில சிவபெருமான் போய் பிச்சை எடுத்ததே எதுக்குன்னா அந்த சனியுடைய தாக்கத்தால தான். அப்போ ஒரு பழமொழி இருக்கு, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இப்போ இந்த சனி இவருக்கு நிறைய வாரி கொடுக்க போறாரு. வரப்போற அரசியல்ல அவருடைய மக்கள், அவருக்கான ஒரு ஓட்டு எண்ணிக்கை, இது எல்லாமே கண்டிப்பா நடக்கும். சரியான நேரத்துல சரியான முடிவு எடுக்கணும். அதுக்காக உங்க தலைவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வேற ஒண்ணுமே இல்லை. கண்டிப்பா அவர் அரசியல்ல ஒரு தனித்துவமான ஒரு இடத்துக்கு வந்து நிக்க போறாரு. அதுலயும் எந்த மாற்றமும் இல்லை. 2026 ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் அவருடைய அரசியல் வளர்ச்சி, ஏப்ரல் மாசம்ங்கிறதுல ஏப்ரல் 19ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது சித்திரை மாசம் தொடங்குறதுக்கு முன்னாடியே அவருடைய அரசியலுடைய எழுச்சி வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா அவர் வேற ஒரு இடத்துக்கு போக போறாரு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. என்ன காரணம்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். பங்குனி, சித்திரை, வைகாசி இது எல்லாமே சூரியனுக்கு உகந்த இடங்கள். அடுத்து சுக்கிரன் உச்சமா இருக்காரு. இப்ப அவருக்கு சுக்கிரதசை நடக்குது. சனி ஆதிக்கத்தில் இருக்காரு. சனி சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்காரு. ஸோ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் இவருக்கு இப்போ இந்த சின்ன விஷயத்தை கொடுத்து அடுத்த பெரிய விஷயத்தை கொடுக்க போறாங்க. ஸோ நண்பர் கேட்ட மாதிரி இவர் வந்து அடுத்து இங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு மறந்துட்டேன். இவருடைய டேட் ஆஃப் பர்த் 22/6/1974. இப்போ நம்ம ஜோதிட ரீதியா பேசுனதுனால நான் இந்த விஷயத்த சொல்றேன். இதுல நம்ம வந்து நியூமராலஜி பார்க்கலாம். எல்லாருமே தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும் நியூமராலஜி எப்படின்னா. இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு, எல்லாருமே போட்டு பார்க்குறாங்க. ஸோ இவருடைய அந்த பிறந்த தேதியுடைய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 வரும். அந்த 13 கூட்டினீங்கன்னா 4 வரும். 4ங்கிறது ராகு. ஸோ கண்டிப்பா ராகு அவருக்கு நல்ல விஷயத்த கொடுக்க போறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இது. ஏன்னா இவருக்கு ஜாதக ரீதியா ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகுக்கு எதுக்குள்ளதான் இந்த பிளானட் எல்லாமே இருக்கு. எல்லா பிளானட்டுமே ராகு பார்த்து தான் வந்துட்டு இருக்கு. இது வந்து ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய ஒரு நிதர்சனமான உண்மை. எல்லா பிளானட்டுமே பார்த்தீங்கன்னா இப்படி ராகு பார்த்து தான் வந்துட்டு இருக்கு. ராகு இங்க இருக்காரு, இங்க கேது இருக்காரு. இந்த குரு மட்டும்தான் வெளியில இருக்காரு. அவர் குருவை ஆக்டிவேட் பண்ணிட்டாரு. அதனால இந்த ராகு பார்த்து வரக்கூடிய கிரகங்கள் எல்லாமே ராகுடைய கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க. இவருடைய பிறந்த எண் 4 அப்படிங்கிறதுனால ராகு தான் இவருக்கு மிகப்பெரிய ஒரு தூண், மிகப்பெரிய சப்போர்ட். ராகுன்னா யாரு? மாற்று மதத்தினர், இஸ்லாம் சமுதாயத்தினர். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எல்லா இஸ்லாம் மதத்தினருமே விஜய்க்கு சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் எதன் அடிப்படையில நடக்குது? இவருடைய ஜாதக அடிப்படையில சுக்கிரதசை நடக்குது, குரு புத்தி நடக்குது, செவ்வாய் அந்தரம் இப்ப நடக்குது. செவ்வாய் அந்தரத்துக்கு 19/4 வரைக்கும் செவ்வாய் அந்தரம். சரி, செவ்வாய் அந்தரம் தானே, செவ்வாய் வந்து நீசமா இருக்காரு, அதனாலதான் அவர் தங்கச்சி இல்லை, சங்கோதரம் இல்லைன்றத சொன்னீங்க. இப்ப எப்படி செவ்வாய் அந்தரத்துல உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னா, அங்க சந்திரன் ஆட்சியா இருக்காரு. சந்திரன் ஆட்சியா இருக்கிறதுனால அந்த செவ்வாயுடைய நீசம் அடிபட்டு போயிடுது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க தலைவர் விஜய்க்கு 11 யோகம் இருக்கு. இதை பத்தி யாராவது சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் சொல்றேன், 11 யோகம் இருக்கு. என்னென்ன யோகம் அப்படின்னு சொல்றேன். பத்திர யோகம், நீசபங்க யோகம், ராஜ யோகம், அனபா யோகம், வசுமதி யோகம், அமலா யோகம், சசிமங்களா யோகம், பர்வதா யோகம், ஸ்ரீநாத யோகம், திரிகிரக யோகம், திரிவிக்ர யோகம். இப்படி 11 யோகம் அவரோட ஜாதகத்தில் இருக்கு. அதை தாண்டி அவரு சனிக்கிழமை பிறந்திருக்காரு, சனியோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. அவருடைய கணம் தேவகணம். தேவகணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எளிமையா சூழ்நிலையை புரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடியவங்க தான் தேவகணத்துல பிறப்பாங்க. உங்க தலைவர்
ஒரு சூழ்நிலையை எளிமையாக புரிஞ்சுக்கிட்டு அதற்கு என்ன மாதிரி தீர்வு செய்யணும்னு நின்று நிதானமாக யோசிச்சுட்டு செய்கிறாரு. ஸோ அந்த தேவகணம் அங்கே வேலை செய்யுது. அடுத்து இவரோட கரணம்னா என்ன அப்படின்னா திதியில பாதி தான் கரணம். நிறைய பேருக்கு தெரியும் இந்த திதி அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் இருக்கக்கூடிய 15 திதி இருக்கு. அந்த திதியில பாதி நாளிகை இருக்கக்கூடியது தான் கரணம். அந்த கரணம் பார்த்தீங்கன்னா கழுதை கரணம். கழுதை அப்படின்னா என்ன அப்படின்னா தனக்காக வாழ்றதை விட பிறருக்காக வாழ்றது அவரோட அமைப்பு. அப்போ இது கழுதை கரணம் அப்படிங்கும்போது இவரோட குடும்ப வாழ்க்கையை விட இவர் பொது வாழ்க்கையில சிறப்பாக இருப்பாரு, மக்கள் தொடர்புல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ப்பாரு அப்படிங்கிறது. இது எல்லாமே ஜோதிட அடிப்படையில நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி 22/6/1974 அதன் அடிப்படையில இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்ப நான் உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த அடிப்படையிலுமே இவர் மக்களுக்காக வேலை செய்ய போறாரு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. ஸோ இப்போ இவர் இந்த சந்திச்சுட்டு இருக்கிற பிரச்சனைகள் முடிவுக்கு வர்றது மார்ச் மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் முடிவுக்கு வரும். அவர் பிப்ரவரி ஏப்ரல் மாசத்துல ஒரு முழுமையான ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க போறாரு. நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு கண்டிப்பா அரசியல்ல ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். அதுல எந்த விதமான ஒரு தடங்களும் இல்லை, எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்க அதாவது தளபதி அண்ணன், தளபதி ரசிகர் அல்லது தளபதியுடைய தொண்டர்கள் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அவருக்கு சனியை ஆக்டிவேட் பண்ணணும். சனியை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சனிக்கு உண்டான கிரகங்களுக்கான விஷயங்களை எல்லாம் செய்யணும். என்ன செய்யணும்? ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க. அவருக்கு இப்போ பொம்பளையால தான் பிரச்சனையா இருக்கு. அப்போ ஊனமுற்ற பெண்களுக்கெல்லாம் நீங்க எல்லாம் உதவி பண்ணுங்க. ஊனமுற்றவருக்கு உணவு கொடுங்க, ஊனமுற்றவருக்கு ஆடை கொடுங்க. அதே மாதிரி இந்த 3 வீல் சைக்கிள் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா அவருக்கு சனி பலமாவார். சனி இன்னும் பலமாகும் போது மற்ற கிரகத்துடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அவர் குறைச்சிருவார். அதை தாண்டி இந்த குரு அப்படிங்கும்போது நீங்க யாரையுமே அதாவது தளபதியுடைய ரசிகராகவோ தளபதியுடைய அண்ணனாவோ தம்பியாவோ தங்கச்சியாவோ தொண்டராகவோ இருந்தீங்கன்னா உங்களை ஒருத்தர் திட்டினாலோ உங்களை ஒருத்தர் பேசினாலோ நீங்க எதையும் திருப்பி பேசாதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். அவருக்கு இந்த குருவை ஆக்டிவேட் பண்றது தான் அவர் கட்சி கொடியில மஞ்சள் கலரை வச்சிருக்காரு, யானை வச்சிருக்காரு. அதே மாதிரி நீங்க அவரை நேசிச்சால், தளபதியை நேசிச்சால், தளபதிக்காக நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். யாருக்கிட்டையும் எதிர்த்து பேசாதீங்க. சின்ன குழந்தையா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவங்க சொல்றதை கேட்டுக்கீங்க. ஆமா நீங்க சொல்றது கரெக்டு, இல்லை நீங்க சொல்றபடி நான் இருக்கிறேன்னு அக்செப்ட் பண்ணி பழகினீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு அக்செப்டன்ஸ் 100 அக்செப்டன்ஸா ஆகும். அந்த 100 விஷயம் 1000-ஆ மாறும், 1000 லட்சமா மாறும், லட்சம் கோடியா மாறும். இந்த கோடிகள் அனைத்துமே ஓட்டாக மாறும். இது எல்லாமே அவருடைய ஜாதக அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இதையே நீங்க கையில் எடுத்துக்கிட்டு நம்மளோட தளபதி மக்களுக்காக நீங்க அவருக்காக செய்யணும், அவருக்காக வேலை செய்யணும், அல்ல அவருக்காக நான் உயிரையும் கொடுப்பேன், அவருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு நினைச்சீங்கன்னா இப்ப நான் சொன்ன விஷயங்கள் குருவை ஆக்டிவேட் பண்ணுங்க, சனியை ஆக்டிவேட் பண்ணுங்க, சுக்கிரனுடைய பவர் இந்த நெகட்டிவ் பவரை கம்மி பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அவர் அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கு நீங்க முயற்சி பண்ணி உங்களுடைய வேண்டுதல் உங்களுடைய செயல்கள் எல்லாம் அவருக்கு போய் சேரும். கண்டிப்பா அரசியல்ல பெரிய மாற்றத்துக்கு ஒரு ஒத்துழைப்பு இருக்கும். அண்ட் என்னடா இவ்வளவு நேரம் கதை பேசிட்டு ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறாங்க, சும்மா கான்ட்ரவர்சின்னு சொல்றான், அதுக்கு ஒண்ணுமே இல்லை, அதுக்கு என்ன இருக்குது, அதை பத்தின விஷயங்கள் என்ன, அதை எதுவுமே சொல்லலை அப்படின்னு நினைக்கலாம். இது எல்லாமே அவருடைய ஜாதகத்துல நம்ம உட்காந்து அனலைஸ் பண்ணி நான் இதெல்லாம் எழுதியிருக்கேன். நீங்க நான் எழுதுனதெல்லாம் படிச்சு காட்டுற பார்த்துக்கங்க. பெண்ணால் பிரச்சனை, பெண்ணால் தான் வாழ்வு, அரசியலில் புதியதொரு அத்தியாயம், பொது வாழ்க்கையில் வெற்றி பெறுவார், தனக்கென தனி இடத்தை உருவாக்குவார், மக்கள் தொடர்பில் சிறந்து விளங்குவார், சனியின் ஆதிக்கத்தில் பிறந்ததால் மக்களுக்காக தனது சுய ஆசையை விட்டு கொண்டு வருவார், 16/3/2026 பின் முன்னேற்ற பாதையில் பயணம் இருக்கும், சகோதரி இல்லை, செவ்வாய் பலம் குறைவாக இருப்பதால் சகோதரி உடன்படுத்தவர்கள் இல்லை, ஆனால் சந்திரன் அங்கே ஆட்சியாக இருக்கிறதுனால உடன் பிறந்தவர்கள் அல்லாதவர்கள் உடன் பிறந்தவர்களாக விடுறாங்க. இதெல்லாம் நான் எழுதியிருக்கேன். இதெல்லாம் நான் சும்மா நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வெறுமா பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசுறது இல்லை. அடுத்து திருப்பி நான் தம்பிகள் கேட்ட கேள்விக்கான பதிலும் நான் எழுதியிருக்கேன்.
விஜய் சங்கீதா ஒன்று சேருவாங்களா? வாய்ப்புகள் மிக குறைவு, சேரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னே சொல்லலாம். அடுத்து அரசியலில் இவரோட அமைப்பு எப்படி இருக்கும்? 2026 முதலமைச்சர் ஆயிடுவாரா அப்படின்னா ஒரு பலமையான கடுமையான போட்டி சந்திப்பாரே தவிர தோத்து போக மாட்டார், அதில் உறுதி. 80% நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவர் அரசியலில் கண்டிப்பாக தடம் பதிப்பார். அதுக்கான முயற்சிகளில் தான் இருக்குது, அதுக்கான சூழல் தான் இருக்குது. 80% என்ன அப்படின்னா முதலமைச்சர் ஆகிறதுக்கு 80% இருக்கு. ஒரு பலமான கூட்டணி சேர்ந்தால் இவர் கூட யார் சேர்ந்தா என்ன நடக்குமோ அதை நம்ம செஞ்சா, அல்லது அதற்கு கண்டிப்பா உங்க தளபதி வருவார், அதுக்கு ஒத்து வருவார். ஒத்து வரும்போது நிச்சயமா அரசியல்ல புதியதொரு மாற்றம் கண்டிப்பா வரப்போகுது, அதுல எந்த டவுட் இல்லை. அண்ட் மூணாவது கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, இவர் அரசியலை விட்டுட்டு போயிடுவாரா, அரசியல்ல தோத்துட்டு திரும்பவும் சினிமாவுக்கு வந்துடுவாரா அப்படின்னா 100% இல்லை. ரெண்டாவது ஏன் இல்லை அப்படின்னா சனியுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால சனியுடைய தாக்கம் குறையும். சனியை எப்பவுமே சனி சொல்ற வார்த்தையை ஈஸ்வரன் கூட மறந்துடுவாரு. சனி தன் சொன்ன வார்த்தையை கண்டிப்பா மாற்ற மாட்டாரு, மறக்க மாட்டாரு. அவர் அதை திரும்பியும் சினிமா பயணத்துக்கு அவர் இனிமேல் வர்றதுக்கு 99% வாய்ப்பு இல்லை. இது அவருடைய ஜாதக அடிப்படையில் வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ சினிமாவுக்கு இனி அவர் முற்றுப்புள்ளி வச்சது தான். அரசியல்ல அடுத்தடுத்த விஷயங்களுக்கு என்ன பண்ணணும், எப்படி போகணும் அப்படிங்கிறது தான் இனி அடுத்தடுத்து மக்கள் கூட எப்படி இன்னும் நெருங்கி மக்களோட மக்களுக்காக வேலை செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே அவர் அதை நோக்கி தான் பயணம் செஞ்சுட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா அவர் சினிமாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அரசியல் கண்டிப்பா அவர் ஒரு புதிய ஒரு அத்தியாயத்தையும் புதுசா ஒரு விஷயத்தையும் கொண்டு வர போறாரு, அதுலயும் டவுட் இல்லை. அண்ட் அடுத்தது கேட்ட குடும்ப வாழ்க்கை அவருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. குடும்ப வாழ்க்கை எப்பவுமே நீங்க 2 விதமான விஷயங்கள் இங்க இருக்கு. எப்படின்னா அக வாழ்க்கை புற வாழ்க்கை அப்படின்னு எல்லாத்துக்குமே இருக்கு. எனக்கு இருக்கு, உங்க தலைவருக்கு இருக்கு, பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே இருக்கு. இந்த அக வாழ்க்கை புற வாழ்க்கை அப்படின்னா என்னன்னா, ஏதாவது ஒண்ணுல தான் நம்ம ஜெயிச்சுட்டு வர முடியும். ஏதாவது ஒண்ணு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணியே ஆகணும், அக்செப்ட் பண்ணிட்டு ஆகணும். சில பேருக்கு ரெண்டுமே நடக்கும். அரசியல் சார்ந்த விஷயங்கள் அல்லது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ரெண்டுமே நடக்கும். ஆனா அவங்க பெரிய அளவுல ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆக மாட்டாங்க, பெரிய அளவுல ஜொலிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் தான். உதாரணத்துக்கு யார் சொல்லலாம்னா நம்ம கருணாஸ் சார் சொல்லலாம். அவர் அரசியலையும் இருக்காரு, சினிமாலையும் இருக்காரு, நடிச்சிட்டு இருக்காரு, நிறைய படங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு. நம்ம சியான் விக்ரம் சேது படத்தையே அவர் தான் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இந்த ரகசியங்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயங்களா கூட இருக்கலாம். இன்னைக்கு எதுக்கு நான் சொல்றேன்னா, அவருடைய அந்த எல்லை அவ்வளவுதான். அவர் குடும்ப வாழ்க்கையிலும் நல்லா இருக்காரு, அரசியல்ல ஒரு எல்லையில தான் இருக்காரு, அந்த எல்லை தாண்டி அவர் வரல. இது அவருடைய வாழ்க்கை. இதே நம்ம இந்தவுக்கு எடுத்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் ஐயா ஆகட்டும், இல்லை அப்படின்னா இப்போ இருக்கிற நம்ம தளபதி அவர் 2 பேருமே ஆகட்டும், இல்லைன்னா நம்ம புரட்சிக்கு இவர் விஜயகாந்த் ஐயாவாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப வாழ்க்கையில நிறைய விஷயங்களையும் கஷ்டங்களையும் கடந்து தான் அரசியல்ல பயணம் பண்ணியிருக்காங்க. நம்ம விஜயகாந்த் ஐயா கட்சி ஆரம்பிக்கும் போது எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி அதெல்லாம் நான் சம்பாரிச்ச சொத்தே போனாலும் பரவாயில்ல, நான் மக்களுக்காக வருவேன் அப்படின்ட்டு தான் விஜயகாந்த் ஐயா வந்தார். இவரும் எனக்கு சினிமா வேண்டாம்னு எடுத்ததுக்கான காரணம் மக்களுக்காகவே மட்டும்தான். அதனால கண்டிப்பா ஒரு மக்கள்ல நல்ல இடத்துல நல்ல விதமா போய் சேர போறாரு, அதுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ இப்போ குடும்ப வாழ்க்கை அது அவருடைய தனிப்பட்ட கர்மா, தனிப்பட்ட விஷயம். இருந்தாலும் இது இப்போ பெரிய கான்ட்ரவர்சியா எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால இந்த குடும்ப வாழ்க்கை இந்த மார்ச் மாசம் முடிஞ்சு மார்ச் 16க்கு அப்புறம் இந்த குடும்ப வாழ்க்கைங்கிற பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துடும். அதை திரும்ப திரும்ப தொடர்ந்து அடுத்தடுத்த விஷயத்துக்கு கொண்டு போகாம இந்த 10 நாள்ல மார்ச் 16க்கு அப்புறம் அது ஒரு முடிவுக்கு அதோடைய சுமூகமா எல்லாம் போயிடும். சுமூகமா போயிடும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா தனுஷ், ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த் அவங்க எடுத்துக்கலாம். 2 பேரும் கல்யாணம் பண்ணி 18-20 வருஷம் வாழ்ந்தாங்க. இப்போ அவங்களுக்குள்ள அந்த மனஸ்தாபங்கள் ஒத்து வரல. அதனால அவங்க 2 பேரும் மனம் சம்மதிச்சு 2 பேரும் பிரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சார்
அவருமே அவரோட குடும்ப வாழ்க்கையில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 18-20 வருஷத்துக்கு அப்புறம் பிரச்சனைகளாகி அவருமே அவங்களுடைய மனைவியுமே பிரிஞ்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன எப்படின்னா, அந்த கிரக சேர்க்கைகள் வரும்போது கண்டிப்பாக அதற்கான செயல்கள் கண்டிப்பாக நடக்கும். நான் இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ உதாரணங்கள் சொல்கிறதே எதுக்கு அப்படின்னா, இந்த இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே அல்ல. அடுத்து அவரோட பயணம் எந்த அளவில் உயரத்துக்கு போகுது அப்படிங்கிறது நீங்கள் அவருடைய தொண்டர்கள், அவருடைய தங்கச்சி, அண்ணன் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நீங்களாம் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கண்டிப்பாக அவர் இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு உறுதியாக போவார். இப்போவே அவர் ரொம்ப தெளிவாக தான் இருக்காரு. அந்த தெளிவு இன்னும் அடுத்தடுத்து தெளிவாகும். ஸோ நீங்கள் தொண்டர்கள் அல்லது அண்ணன் தங்கச்சி நீங்கள்லாம் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, யார்கிட்டையும் எந்த ஒரு வம்பு சண்டைக்கும் போகாமல், யார்கிட்டையுமே எதுவுமே பண்ணாமல், நம்மளுக்கான விஷயம் நமக்கானது, நமக்கான வழிகாட்டி நம்ம முன்னாடி நிற்கிறாரு. அவரோட தலைமையில் நாம் ஒரு புதிய ஒரு அரசியல் வாழ்க்கைக்கும் புதிய ஒரு விஷயத்துக்கும் நம்ம போகணும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, யார்கிட்டையும் சண்டை போடாமல், யார்கிட்டையும் குறிப்பாக இந்த பெண்கள்மான விஷயங்கள், பெண்கள் சார்ந்த விஷயங்கள், பெண்கள் எல்லாருமே நீங்கள் தளபதிக்காக எத்தனை பேர் இப்படி உணக்கூடி இருக்கீங்களோ, நீங்கள் எல்லாருமே எந்த விதமான கான்ட்ரவர்சியும் பண்ணாமல், எந்த விதமான பிரச்சனைகளும் பண்ணாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தளபதி நீங்கள் நினச்ச மாதிரி அரசியலில் ஒரு பெரிய இடத்துக்கு வரப்போறாரு. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பேசுனது எல்லாமே அவருடைய விஷயங்கள், அவருக்கான விஷயங்கள், இதெல்லாமே நம்ம பேசணும், இதெல்லாமே நம்ம பண்ணணும். இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு உதாரணம் சொல்ல போகிறோம். அதாவது இது நேரடியாக பார்த்தீங்க அப்படின்னா தளபதிக்கு தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் உங்களுடைய மனசில் ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அந்த விஷயத்தை நீங்கள் 100 பேர்கிட்ட கேட்டு ஆலோசனை பண்ணி எடுக்க போகிற அந்த முடிவு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுங்க. ஸோ அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்க. இந்த ஸ்ட்ராங்காக எடுக்கிறதுக்கான கிரகங்கள், அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு முருகன், மலை மேலே இருக்கிற முருகன், அந்த மாதிரி முருகன் கோயில், முருகன் அதாவது நவபாஷான முருகன், அதாவது பழனி மலையில் இருக்கிற முருகன், இல்லைன்னா இந்த கொடைக்கானலில் ஒருத்தர் இருக்காரு, அந்த மாதிரி மலை மேலே இருக்கிற முருகன், அந்த முருகன் கோயிலுக்கு பெண்களுக்கு ஏதாவது ஒரு முருகன் கோயில் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த கடையோரத்தில் இருக்கிற பெண்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணி கொடுத்தீங்க, அந்த கடை போட முடியாமல் இருக்கிறவங்களுக்கு கடை ரெடி பண்ணி கொடுக்குறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் அடுத்தடுத்த விஷயத்துக்கு போகிறதுக்கு இது ஒரு ஓப்பனிங்காக இருக்கும். அது 100% கரெக்டு, 100% நடக்கும். நீங்கள் அது செயல்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதோட மாற்றம் தெரியும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நான் இந்த ஜாதகத்தை, இவரோட ஜாதகத்தை பார்க்க ஆரம்பிக்கும் போது சனி ஓரையில் ஆரம்பித்தேன். இவரை பற்றி பேசும்போது எல்லாம் குரு ஓரையில் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ அதை முடிக்க போகிற நேரம் வரும்போது செவ்வாய் ஓரை வந்துருச்சு. ஸோ இது எதுக்கு நான் இந்த சனி ஓரையில் ஆரம்பித்தேன், குரு ஓரையில் பேசிகிட்டு இருக்கேன், செவ்வாய் ஓரையில் முடிக்க போகிறேன் அப்படின்னா, இவருக்கு சனி தான் பலமாக இருக்காரு, குருவை ஆக்டிவேட் பண்ணணும், செவ்வாயும் ஆக்டிவேட் பண்ணணும். அது விதிப்படியே அதுபடியே நடக்குது அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணுறேன். ஸோ நீங்கள் தளபதியுடைய தொண்டர்கள், தளபதிக்காக நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். யாருக்கிட்டையும் சண்டை கட்டாதீங்க, முதல் பாயிண்ட். ரெண்டாவது, எதையும் முழுமையாக நம்பாதீங்க. ஏன்னா இந்த கிரக சேர்க்கைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, சரி இப்போ ஒரு சந்தேகம் வரலாம், தளபதியோட ஜாதகத்தானே சொல்கிறீங்க, என் ஜாதகத்துக்கு சொல்லல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை நீங்கள் யோசிக்கலாம், எப்படி தளபதி ஜாதகத்துக்கு நாங்கள் போய் கோயிலுக்கு போனோம், இல்லை நாங்கள் அமைதியாக இருந்துட்டால் எப்படி அவருக்கு செயல்படும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எதுக்கு இது இப்போ நான் சொல்கிறேன்னா, நம்ம ஒரு பஸ்ஸில் பயணம் பண்ணுறோம் அல்லது ஒரு ட்ரெயினில் பயணம் பண்ணுறோம், இல்லைன்னா ஃப்ளைட்டில் போகிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃப்ளைட்டு ஓட்டுறவனோட தலையெழுத்து என்னவோ அதுதான் உங்கள் எல்லாத்துக்குமே. அந்த ஃப்ளைட் ஓட்டுறவன் தலையெழுத்து நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்லா போய் சேர முடியும். இப்போ எத்தனையோ ஃப்ளைட்டு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, எத்தனையோ விஷயங்கள். இப்போ கூட சமீபத்தில் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆச்சு, ட்ரெயின் பிரச்சனையாச்சு, தடம் முடிஞ்சிருச்சு, தடம் புரண்டுருச்சு, இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே அந்த வண்டி ஓட்டுற ஆளோடைய தலையெழுத்தை பொறுத்து தான் இது எல்லாமே இருக்குது. அப்போ சரி, நாங்கள் இத்தனை பேர் இருக்கிறோம்ல, அந்த ஒருத்தரோட தலையெழுத்து மட்டும் எப்படி எங்களை நிர்ணயம் பண்ணுது அப்படின்னா, அந்த ஒருத்தர் தான் உங்கள் எல்லாத்தையும் வழிநடத்திட்டு போகிறாரு. உங்களுக்கு புரியுற மாதிரி உங்கள் தலைவர் தான் உங்கள் எல்லாத்தையும் வழிநடத்துகிறார். அதனால தான்
உங்கள் தலைவருக்காக நீங்கள் செய்கிற எல்லா விஷயங்களும் உங்கள் தலைவருக்கு போய் சேரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோயில் விசேஷம் பண்ணுறாங்க, கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஊர் மக்கள் எல்லாம் போய் அந்த ஒரு கோயிலில் போய் தான் நிற்பாங்க. ஏன் அந்த கோயில் எல்லா பக்கம் வச்சிருக்கலாம்ல, எல்லாரும் எடுத்து போய் வைக்கலாம்ல, ஏன் வைக்கல அப்படின்னா அந்த கோயில் எல்லாரும் ஒன்று கூடி அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தோட அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். அது மாதிரி தான் உங்கள் தலைவரோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்களாம் கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு அவரோட ஜாதக அடிப்படையில் அவருக்கு ஒரு 100 பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அவரோட தொண்டர்கள் இந்த 100 பிரச்சனையை கையில் எடுக்கும்போது அந்த 100 பிரச்சனையுடைய அளவு பார்த்தீங்கன்னா -100 டிகிரி போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிரச்சனைகள் எல்லாமே பிரிஞ்சு உங்ககிட்ட வர ஆரம்பிக்கும் போது, பிரச்சனைகள் வருது அப்படின்னா தலைவருக்காக பிரச்சனை வர்றதில்ல, அதை நீங்க சரி பண்றதுக்கு முயற்சி பண்றீங்க. அந்த முயற்சி எந்த அளவுக்கு சரியாகும் அப்படின்னா 10 நாள்ல நடக்க வேண்டிய விஷயம் 2 நாள்ல நடக்கும். இது நீங்க செயல்படுத்தி பார்த்தா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். சும்மா நான் சொல்றேன், நான் சொல்லிட்டேன் அப்படின்னு இல்லை. நீங்க இதை முழுமையா நம்பி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த மாற்றத்தை நீங்க உணர முடியும். இது சித்தர்கள் வழியில நம்ம எடுத்து வச்சிருக்கிற ப்ரெடிக்ஷன். அதன் வழியில தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம், சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ கண்டிப்பா நான் கற்றுக்கிட்ட கலை, என் குருநாதர்கள் சொல்லிக் கொடுத்த வித்தைகள், என்னோட வழிகாட்டிகள், எனக்கு கூட இருந்து சித்தர்கள் சொல்ற விஷயங்கள் பொய்யாகாது. நிச்சயமா உங்க தலைவர் ஒரு பெரிய இடத்துக்கு வரப்போறாரு, அது எந்த மாற்றமும் இல்லை. ஸோ நீங்க ரொம்ப முக்கியமா பண்ண வேண்டிய விஷயம், அவருக்காக அவருடைய பிரச்சனையை நம்ம கையில் எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் பிரச்சனையெல்லாம் ஆச்சு. அப்போ எத்தனை மக்கள் அவங்கவுங்களா ஒன்று சேர்ந்து பால் குடம் எடுத்தாங்க, வேண்டுதல் பண்ணாங்க, மொட்டை அடிச்சாங்க, பாத யாத்திரை போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதுபோல தான் இன்னைக்கு நம்ம உங்க தலைவரோட பிரச்சனை, இந்த பிரச்சனையை நீங்க எப்படி கையாளணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் இதை கையாளுறது ரொம்ப கவனமாக கையாண்டீங்க அப்படின்னா, ரொம்ப கவனம்னா என்ன பண்ணும், டிப்டாப்பாக கரெக்டாக இருந்து அப்படியெல்லாம் இல்லை. தலைவர் எப்படி அமைதியாக இருக்கிறாரோ அதே மாதிரி நீங்களும் உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவங்க அமைதியாக இருங்க. ஃபஸ்ட்டு இந்த குருவை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். குருவை ஆக்டிவேட் பண்ணணும்னா அமைதியாக இருங்க. மற்றவங்க சொல்கிறது முதல்ல கேளுங்க. என்ன சொல்கிறான், எதுக்கு சொல்கிறான், இவன் பொய் சொல்கிறானா உண்மை சொல்கிறானா அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க. இதை அனலைஸ் பண்ணி அதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் தலைவர் அடிச்சுகளுக்கு ஆளே இல்லை. அவருடைய ஜாதக அமைப்பு அப்படித்தான் இருக்குது. அவர் ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு வரப்போறாரு. ஸோ நீங்கள் தலைவருக்கு இப்போ செய்ய வேண்டிய விஷயம் அது. அண்ட் தலைவருக்கு நான் சொல்கிறேன், உங்கள் தளபதிக்கு நான் சொல்லணும், என்னோட சித்தர்கள் வழியில் நான் வச்சிருக்கிற ப்ரெடிக்ஷன் படி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, பெண்களை சார்ந்த விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. அண்ட் மாற்று மதத்தினருங்கிறதுக்காக வேற ஜாதி அப்படியெல்லாம் இல்லை, மாற்று மதத்தினர். ஏன்னா உங்களுக்கு ராகு, உங்களோட ஜாதகத்தில் ராகு பலமாக இருக்காரு. அந்த ராகுவை நீங்கள் இன்னும் ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 10 நாளில் நடக்க வேண்டிய விஷயம் 5 நாளில் நடக்கும். இது உங்களுடைய ஜாதகம், என் கையில் இருக்கிற இந்த ஜாதகத்தை வச்சு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஜாதக அடிப்படையில் உங்களுடைய எழுத்து கூட்டு எண் பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது. இந்த 4 தான் உங்களுடைய எழுத்துக்கு எண், பிறப்பு எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிறப்பு எண் 4 அப்படிங்கிறத நான் இங்கே எழுதியிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்களும் இதெல்லாம் கூட்டி பார்க்கலாம். ஸோ இந்த 4னா ராகுடைய எண். ஸோ நீங்கள் திருநங்கைகள் இவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுங்க, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் முக்கியத்துவமாக இருக்காங்க. இன்னும் வரப்போகிற காலகட்டத்தில் திருநங்கைகளுக்கு வாய்ப்புகள் கொடுங்க, பெண்களுக்கு அதிக வாய்ப்புகள் கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு அடுத்த சக்ஸஸ்க்கு போகிறதுக்கு நிச்சயமாக வழி கிடைக்கும். இப்போ நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முழுமையான தீர்வு இந்த மார்ச் 16க்கு அப்புறம் நடக்கும். இந்த பிரச்சனைகள் அப்படியே மாறிடும். நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்க. அடுத்தடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக நீங்கள் போக போகிறீங்க. அது எந்த மாற்றமும் இல்லை. அரசியலில் நீங்கள் புதுசாக ஒரு அத்தியாயத்தை, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அரசியலில் புதியது ஒரு அத்தியாயம் நான் எழுதி காமிச்சேன். அதே தான் இனி நடக்கிற போது. கண்டிப்பாக இவர் அரசியலில் ஒரு பெரிய லெவலில் வரப்போகிறாரு. சரியான நேரத்தில் சரியான அறிவுரை கொடுக்கறதுக்கு சரியான ஆட்கள் உங்கள் கூட இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த விஷயங்கள் கிடைக்கும். அண்ட் தளபதி ரசிகர்கள்
திருப்பரங்குன்றம் இந்த மாதிரி முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய தளபதி ரசிகர்கள் யாராக இருந்தாலும் சரி, தொண்டர்களாக இருந்தாலும் சரி, அவருக்காக தினமும் உங்களால் என்ன முடியுமோ அந்த கோயிலில் முருகனுக்காக ஏதாவது உங்கள் தளபதி பேரை சொல்லி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய பலன் உங்கள் தளபதிக்கு போய் சேரும். தளபதி கண்டிப்பாக அவரு நினைச்சதை செய்யறதுக்கு இது ஒரு சின்ன ஒரு துரும்பா இருக்கும். சிறு துரும்பும் பழுப்புத்த உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க உங்களோட தளபதி ஜெயிக்கணும்னு மனசார நீங்க செய்யற ஒரு சின்ன விஷயம் கூட அவருக்கு அது பெரிய விஷயமா கன்வெர்ட் ஆகும். ஸோ அதுக்கான விஷயங்களை கண்டிப்பா பண்ணுங்க. அண்ட் நம்ம தம்பி கேட்டதுனால தான் இத்தனை விஷயங்கள் நம்ம தளபதி பத்தி பேசியிருக்கோம். இது எல்லாமே ஜாதக அடிப்படையில் ஆதாரபூர்வமா கிரக சேர்க்கைகள் என்ன, அதுக்கான அடிப்படையான விஷயங்கள் என்னங்கிறத அடிப்படையில் வச்சுட்டு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே எந்த விதமான தனிப்பட்ட கருத்தும் கிடையாது, ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள். தம்பி கேட்டதுனால சொல்கிறேன். அண்ட் கண்டிப்பாக உங்கள் தலைவர் ஜெயிக்க போகிறாரு, அது எந்த மாற்றமும் இல்லை. வேற ஏதாவது உங்கள் தலைவரை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம். சித்தர்களுக்கு நன்றி, குருநாதர்களுக்கு நன்றி, இயற்கைக்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி. எவ்வளோ நேரம் எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நான் பேசினதா நான் நினைக்கல. என்னோட குருநாதர்கள், சித்தர்கள், என்னோட வழிகாட்டிகள் இதெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இவங்களோட அருளால் என்னுடைய வார்த்தை பொய்யானதில்லை. ஸோ கண்டிப்பாக இதுவும் பொய்யாகாதுன்னு நான் நம்புகிறேன். சித்தர்களுக்கு நன்றி, குருநாதர்களுக்கு நன்றி, குருவே சரணம். நன்றி.